அது வந்துட்டு இப்போ படிக்கிறது வந்துட்டு ஒரு துனியாவுடைய விஷயமாவே கன்சிடர் ஆகாது. அது வந்துட்டு இல்முடைய விஷயத்துல அது கன்சிடர் ஆயிரும். ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்ன, ஸோ படிக்கிறதுங்கிறது வந்துட்டு இந்த உலகத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மட்டும் இல்லாம அது இல்முடைய விஷயமா மாறிடும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்லாம் ரொம்ப நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்துட்டு நினைச்சு வச்சிருந்தேன். அந்த சீரீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்துட்டு தீன் அண்ட் துனியா சீரீஸ் தான். இது வந்துட்டு நிறைய பேர் செஞ்சுருக்காங்க யூடியூப்லேயே. வந்துட்டு இது நிறைய சீரீஸாக வந்துட்டு இருக்கு. பட் என்னோட ஸ்டைலில் வந்துட்டு நான் வந்துட்டு பெட்டர் முஸ்லீமா ஆகிறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும், அதுதான் இந்த சீரீஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோ வந்துட்டு வேறு எபிசோடாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடாக வரும். ஆனால் வந்துட்டு அது நான் இன்னும் எடுக்கலை, ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோடாக வரும். நெக்ஸ்ட் ஷோவில் தான் வரும். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம். ஸோ என்னன்னு சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் என்னென்னா, ஹவு டு பேலன்ஸ் தீன் அண்ட் துன்யா while you are studying. நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர், நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது தீன் அண்ட் துன்யாவை, ஸ்கூல் போய்க்கிட்டோம், காலேஜ் போய்க்கிட்டோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறேன், நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன இது இருக்கு, தகுதி இருக்குது அப்படி சொல்லி நினைக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எந்த ஸ்காலர் அது மாதிரி எதுவும் கிடையாது. நானும் ஒரு ப்ராக்டிஸிங் முஸ்லீமாக தான். எனக்கு வந்துட்டு நான் முஅல்லமா தான் படிச்சிருக்கேன். முபல்லிகா கூட பாதி தான் படித்தேன், அதுக்கப்புறம் போக முடியல. ஸோ நான் வந்துட்டு ஸ்காலர் எதுவுமே இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா, எனக்கு வந்து நான் 10th படிக்க அதுக்கு முன்னாடிலேருந்து நான் வந்து ஸ்கூல், அதாவது ஸ்டடீஸ் பற்றினா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆவரேஜ், ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான். ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு நான் படிப்பேன். ஸோ வந்துட்டு ஆனால் வந்துட்டு தீன் விஷயத்தில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இல்ம கற்றுக்கிறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து 10th படிக்கும்போது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அங்கே வந்துட்டு எங்கள் கீ வீட் ஓனர் வீட்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே, எங்கள் மாமா மாமி, அவங்க 2 பேருமே அவ்வளோ நல்லா ஓதி படித்து அவ்வளோ எனக்கு பார்க்குறதுக்கே அவங்க பார்த்தாலே அல்லாவோட ஞாபகம் வர மாதிரியான ஒரு ஆட்கள் இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் அவ்வளோ பியோஸாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நிறைய விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் அவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ நான் 10th படிக்கிறப்ப வந்துட்டு வீக்லி அவங்க வீட்டில் வந்துட்டு சாட்டர்டே ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இஸ்லாத்தை பற்றி அதுக்கு ஒரு பயான் மாதிரி பண்ணுவாங்க வீக்லி சாட்டர்டே. ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து பயான் பண்ணுவேன். வீக்லி சாட்டர்டே எல்லா சாட்டர்டேவும் பயான் பண்ணுறது இல்லை, ஒரு புக்கு வந்துட்டு அந்த வாரம் வந்துட்டு அந்த புக்கை வந்துட்டு அவங்களுக்கு படிச்சதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை நிறையா பேர்லாம் வருவாங்க, லேடிஸ் எல்லாம் நிறைய பேர்லாம் வருவாங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாட்டி வந்துட்டு நான் போய் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னாங்க, ஸ்டார்டிங்லலாம் வந்து படித்து சொல்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளே பயான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயான் மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த மாதிரி 10th என்னோட அந்த தீனோடைய விஷயத்தில், இல்முடைய விஷயத்தில் அதிகமாச்சு என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயத்த நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு நான் அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ கிரேட்ஃபுல். அவங்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் அவ்வளோ நன்மையை கொடுக்கணும். எனக்கு வந்துட்டு அதில் இல்முடைய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்ததே அவங்க 2 பேரும் தான். ஸோ மாமி வந்துட்டு இப்போ இல்லை, மாமா தான் இப்போ இருக்காங்க. அவங்களுக்காக 2 பேருக்காகவும் எப்போவுமே நான் துவா செய்வேன் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு 10th அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் 11th வந்துட்டு நான் வேறு ஸ்கூல் போனேன். அப்போ என் கிளாஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா 11th 4th floor, எப்படி சொல்ல 3rd floor ஆக்சுவலாக, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3rd floor அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்னால் வந்துட்டு ஏறி போகவே முடியாது. ஸோ எப்படின்னா வந்துட்டு என்னோட செகண்ட் ஃப்ளோர் பாதியில் ஏறும் போதே வந்துட்டு என்னால் மூச்சே விட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா வந்துட்டு ஏறும்போது சுபஹானல்லாஹ் அப்படின்னு பொறுமையாக சொல்லிக்கிட்டே ஏறுவேன். அது வந்துட்டு இந்த ஒரு மூச்சு அந்த பிரச்சனைனால தான் நான் வந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு எனக்கு அது பழக்கமாகவே ஆயிடுச்சு. நான் வந்துட்டு 12th முடிக்கிற வரைக்குமே ஸ்டெப்ஸ் ஏறும்போது, காலேஜ்லேயுமே அப்படி தான், ஸ்டெப்ஸ் ஏறும்போது சுபஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்துட்டு பொறுமையாக தான் ஏறுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு தொழுகிறதுக்குலாம் அலோவ் பண்ணலை.
அதுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ அங்கே வந்துட்டு அந்த அந்த வசதி வந்துட்டு கிடையாது. இப்போ இருக்கிற ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் மோஸ்ட்டாக இருக்காது. மேபி முஸ்லீம் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நான் காலேஜில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. தொழுகிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்கூலில் வந்துட்டு இத்தனை வருஷமாக படிச்சிருக்கோம். இது ஒரு இல்லை. அது காலேஜில் இருக்கும்போது வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ நான் அதனால் காலேஜில் வந்துட்டு தொழுகிறதுக்கான இடம்லாம் இருந்துச்சு. ஸோ அப்பயே வந்துட்டு காலேஜ் ஸ்கூலில் வந்துட்டு ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்துட்டு நினைக்கிற அளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையுமே. ஸ்டடீஸ் இல்லைனா கூட நான் இல்முடைய விஷயத்தில் அதிகம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற விஷயத்தையும், அது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை வந்துட்டு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை நான் லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் டிப்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக தான் எழுதி வச்சுருக்கேன். என்னோட இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறது, நான் சொல்லியிருந்தேன் ஸ்டெப்ஸ் ஏறும்போது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சொல்லிட்டே ஏறுவேன். இறங்கும்போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டே ஏறுவேன். ஸோ அந்த இறங்குவேன். ஸோ அந்த மாதிரியான விஷயத்த வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் நான் மேலே கிளாஸ்லாம் இல்லை, பக்கத்து கிளாஸ் தான் இல்லை கீழே தான் இருக்குது எங்களோட கிளாஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு போகும்போது திக்ர் செஞ்சுட்டு போங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு விஷயம் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும், இல்மில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும், பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு போகிறீங்க, ஏதோ வாங்குறதுக்கு டஸ்டர் ஏதோ வாங்குறதுக்கோ இல்லை ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கோ போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு திக்கர் செஞ்சுக்கிட்டே போங்க. நீங்கள் போகும்போது திக்கர் செஞ்சுட்டே போங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் வந்துட்டு வேன்லேயோ பஸ்லேயோ போகிறீங்க. நான் காலேஜுக்கு பஸ்ஸில் தான் போனேன், ஸ்கூலுக்கும் வேனில் தான் போனேன். ஸோ அப்போ வந்துட்டு எங்களுக்கு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகிற வசதி வந்துட்டு காலேஜ் நான் முடிச்ச வரைக்கும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது திருட்டுத்தனமாக இருப்பான், நான் எடுத்துகிட்டு போனதே கிடையாது காலேஜுக்கு மோஸ்ட்டாக. ஸோ அது மாதிரி இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல்லேயே அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அலோவ் பண்ணுறது இல்லை, பட் தெரியாமல் வந்து எடுத்துகிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல என்னென்னு. ஸ்கூல் முடிச்சு ஒரு 5-6 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு தெரியல. ஸோ அப்படி வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வேனில் வந்துட்டு முடிஞ்ச அளவு அது வந்துட்டு நம்ம செய்ய மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேசிட்டு போகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். குரான் வந்துட்டு லிசன் பண்ணிக்கிட்டே போகிறது, ஒரு சூறா வந்துட்டு மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அதை மெமரைஸ் பண்ணிக்கிட்டு போகிறது, அதை கேட்டுக்கிட்டே எனக்கு வந்துட்டு மெமரைஸ் நான் எப்படி பண்ணுவேன்னா கேட்டு 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 தான் மெமரைஸ் பண்ணுவேன். எனக்கு அதை ஓதி ஓதி வந்துட்டு மெமரைஸ் பண்ணுறது வராது. எனக்கு கேட்டு 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 மெமரைஸ் பண்ணுவேன் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி கேட்டு கேட்டு மெமரைஸ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது என்னென்னா, நான் வந்துட்டு எனக்கு இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுற ஐடியாவே நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு சாங்ஸ் கேட்குறதுலாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் ஜாமா கழுகும்போது ஒரு பாட்காஸ்ட் வந்துட்டு கேட்டேன். ஸோ அதில் தான் இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுலேயே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தையும் சேர்த்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அந்த பாட்காஸ்ட்டில் சொன்ன விஷயத்தையும் இதையும் சேர்த்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு குரான் நீங்கள் வேனில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ குரான் வந்துட்டு ஓதிக்கிட்டே வந்துட்டு போகிறது, அது வந்து ட்ரை பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். முடியலன்னா வந்துட்டு ஓகே, முடியலன்னா என்ன செய்யுங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் ஒரு பழக்கம் வந்துட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு காலையில் எந்திரிச்சோடனே ஃபோன் தான் பார்க்குறேன். அது வந்துட்டு அது ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு ஃபோன் பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்படுறேன். அது வந்துட்டு ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். 1 ஹவர் வரைக்கும் ஃபோன் தொடக்கூடாது அப்படின்னு. ஆனால் எந்திரிச்சோடனையும் ஸ்க்ரோல் பண்ணுறது, யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணுறது இது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு விஷயம் அப்படின்னா வந்துட்டு அதை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனையும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே, இப்போ எனக்கு எந்த வேலையும் கிடையாது, அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு பெட் ராட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே ப்ரஷ் பண்ணுறதுக்குலாம் போவோம், காஃபி குடிக்கிறதுக்குலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கொஞ்சம் நேரம் நான் பெட் ராட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா சூறா வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஃபோனில் போட்டுவிட்டு ஹெட்செட்டை மாட்டிட்டு சூறா வந்துட்டு லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஹெட்செட் போடாமல் கூட லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கே வந்துட்டு நம்ம காலையிலே கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு இது வரும். ஸோ ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நம்மளே எழுந்திரிச்சு ஏதாவது வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
போய் விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி அந்த டே வந்துட்டு நல்லபடியாக ப்ரொடக்டிவாக வந்துட்டு கொண்டு போவேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி உங்களால் பண்ண முடியலனா கூட, உங்களால் காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போதும் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியல, சூறாலாம் வந்துட்டு லிசன் பண்ண முடியலனா கூட நீங்கள் காலையில் ஒரு ரொட்டீன் க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஃபஜ்ர் தொழுகிறீங்க அப்படின்னா ஃபஜ்ர் தொழுகும்போது ஒரு முல்க் சூறா வந்துட்டு ஓதிடணும். ஏதோ ஒரு சூறா, முல்க் சூறா இல்லை, ஏதோ ஒரு சூறா வந்துட்டு ஓதிடணும் அப்படின்னு சொல்லி அதுலேயே அந்த தொழுகையோட அந்த சூறாவையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். அப்போ அது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ காலையிலைக்கும் சாயந்தரத்துக்கும் ஒரு ரொட்டீன் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்க. அதில் நீங்கள் சாயந்தரத்துக்குள்ள வந்துட்டு படிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் வந்து என்னுடைய விஷயத்தையும் சேர்த்து ஒரு ரொட்டீன் மாதிரி வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களால் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கோ வந்துட்டு வேனில் போகிறீங்களோ, காலேஜ்க்கு வந்து பஸ்ஸில் போகிறீங்களோ, அது கைண்ட் ஆஃப் ட்ராவல் தான். அப்போ இந்த ட்ராவலில் வந்துட்டு உங்களால் குரான் ஓத முடியலனா கூட, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எந்த விஷயமும் செய்ய முடியலனா கூட துவா செய்யுங்க. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது துவா செய்யும்போது அது அப்படியே உடனே வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தையாவது இன்ஷா அல்லாஹ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட அந்த ஏஎம் பிஎம் ரொட்டீன் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு நம்ம காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது தான் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு வரும். ஏன்னா நம்ம காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போது சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவோம். சாயந்தரம் வந்துட்டு ஹோம்ஒர்க் இருக்காதுன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக ஒரு ரொட்டீன் வச்சு தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் இதையும் சேர்த்து ஒரு ரொட்டீன் அழகாக க்ரியேட் பண்ணுங்க. பட் அதை க்ரியேட் பண்ணும்போது அதில் தொழுகையை சேர்த்து உங்களோட இதை வந்துட்டு அதாவது பிளான் பண்ணுறத வந்து உங்களோட தொழுகையை சேர்த்து பிளான் பண்ணுங்க. அக்கார்டிங் டு யுவர் சலா பிளான் யுவர் டே. அந்த மாதிரி உங்களோட தொழுகையை வச்சு உங்களோட நாளை வந்துட்டு பிளான் பண்ணி. ஸோ தொழுகை தான் வந்துட்டு ரொம்ப நம்ம ஒரு விஷயம் ஒரு நல்ல பெட்டர் முஸ்லீமாக ஆகணும்னா ஒரு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே நம்ம தொழுகையை சரிப்படுத்த வேண்டிய விஷயம்தான். ஸோ அதனால உங்களோட டேவை வந்துட்டு நான் இப்படி செய்கிறேன், இந்த காட் வந்துட்டு செய்கிறேன், ஏன் அப்படி செய்கிறேனே தெரில, அது ஒரு பழக்கமாயிடுச்சு இந்த மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ உங்களோட டேயை வந்துட்டு அக்கார்டிங் டு யுவர் சலா அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகேவா, இன்ஷா அல்லாஹ். ஸோ அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளென்லினஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் த ஃபைட். ஸோ சுத்தம் வந்துட்டு ஒரு இது எங்கள் வீட்டில் சொன்னா என்னை சாவடிச்சிடுவாங்க. இது எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா என்னை திட்டுவாங்க. ஸோ ஓகே, இட்ஸ் ஓகே. கிளென்லினஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் ஃபைட். என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஸ்கூல் போகும்போது காலையிலேயே குளிச்சிருவோம். அது மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுடைய இப்போ வந்துட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு சின்ன விஷயம் தான் ஆக்சுவலாக. நம்ம வந்துட்டு நம்மளையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டது ரொம்ப சின்ன விஷயம்தான். ஆனால் அதுக்கு எல்லாம் நமக்கு வந்துட்டு நமக்கு கூலி தரான். ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க, யாராவது சொல்லியிருந்தாங்களோ எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தோணுச்சு, ரொம்ப தோணுச்சு. ஸோ தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே எனக்கு இந்த நான் ஒரு வாரம் ஆச்சு அந்த பாட்காஸ்ட் கேட்டு, எனக்கு அதுதான் மைண்ட்லேயே ஓடிட்டே இருக்கு. ஸோ அந்த விஷயம் என்னென்னா வந்துட்டு இப்போ நம்ம படிக்கிறது எதுக்காக, நம்ம வந்துட்டு படிச்சுட்டு நமக்கு நல்லா நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இது வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு தீன சம்மந்தப்பட்டதா இல்மு சம்மந்தப்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஐ வாண்ட் டு சே திஸ். ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணணும், காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீட் வைங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது நான் ஒர்க் பண்ணணும், காலேஜ் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணணும், என்ன ஒர்க்கோ ஆனால் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீட் வைங்க. நம்ம வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணலை, மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் வந்து நம்ம வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க, பண்ணலை, ஆனால் அந்த நீயத்தை வைங்க. எல்லாம் வந்துட்டு அதை லேசாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் நமக்கு அதுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த நீயத்தை வந்துட்டு கண்டிப்பாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு படிங்க. ஸோ இது வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னோட கசின்ஸ்லாம் இப்போ தான் காலேஜ் போகிறா. ஸோ என்னோட ஒரு ஃபேவரட் கசின் மாதிரில இருக்கா, அவள் இப்போ காலேஜ் போகிறா. அவளுக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எல்லோரும் வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ என்ன விஷயம்னா அதுதான், என் காலேஜ் படிக்கிறீங்கனாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் விடுறாங்க, வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க என்னவோ பட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக வேலைக்கு போவேன், அத்தம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த நீயத்தை விட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, அதுதான் என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, இப்போ என்ன விஷயம்னா, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு படிக்கிறோம், இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், நெக்ஸ்ட் நம்ம காலேஜ் படிப்போம், நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்ம லைஃப் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும்,
நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்து நம்ம கையில காசு இருக்கும்போது நம்ம குடும்பம் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டேபிளான நிலைமையில நல்ல நிலைமையில இருக்கும். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? இல்முல இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம கிட்ட நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா நம்ம 4 பேருக்கு ஜக்காத் குடுக்க முடியும். நம்மட்ட காசு இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு உம்ரா செய்ய முடியும். ஸோ இப்ப என்ன செய்யுது? இப்போ வந்துட்டு நம்ம படிக்கிறோம், படிக்கிறதுனால வேலைக்கு போறோம், வேலைக்கு போறதுனால இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம இலகுவா செய்ய முடியுது நம்மளால. ஓகேவா? ஸோ அப்ப இப்ப நம்ம படிக்கிறது வந்துட்டு இல்முடைய சேர்ந்துருது. விச் மீன்ஸ் நம்ம இன்டென்ஷன் இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறீங்க. நீங்க என்ன ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தாலும் நீங்க படிக்கும்போது வந்துட்டு இதை வந்துட்டு துனியாவுடைய விஷயமா பார்க்காம அதையும் தீனுடைய விஷயமா பார்த்து நீங்க ஒரு நியத் வைங்க. யாரெல்லாம் நான் படிக்கிறேன்டாலாம் ஸோ நான் நல்லபடியா படிக்கணும்டாலாம் அப்போ தாண்டாலும் எனக்கு ஒரு நல்லபடியா ஒரு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சிச்சுன்னா என் வாழ்க்கை ஒரு ஸ்டேபிளான நிலைமையில இருக்கும்னால அப்போ என்னால் ஜக்காத் கொடுக்க முடியும், உம்ரா செய்ய முடியும், ஹஜ் செய்ய முடியும், நான் என்னெல்லாம் ஆசைப்படுறோம் அதெல்லாம் செய்ய முடியும். என்னோட வாழ்க்கையை வந்து நான் நல்லபடியாக கொண்டு போனேன்னா என்னால் தீனில் நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியத்தை வந்துட்டு வைங்க. ஸோ இப்போ வந்துட்டு அது வந்துட்டு இப்போ படிக்கிறது வந்துட்டு ஒரு துனியாவுடைய விஷயமாவே கன்சிடர் ஆகாது. அது வந்துட்டு இல்முடைய விஷயத்துல அது கன்சிடர் ஆயிரும். ஸோ அதில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்ன ஸோ படிக்கிறதுங்கிறது வந்துட்டு இந்த உலகத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மட்டும் இல்லாம அது இல்முடைய விஷயமா மாறிடும். ஸோ இது வந்துட்டு எனக்கு வியூஸ் என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மாதிரி நான் ஒரு நியத்து வச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுக்கும் வந்துட்டு எனக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்கும், அதுக்கும் எனக்கு நன்மை செய்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வந்துட்டு ஒன்று செய்கிறதுனாலும் அது அல்லாஹ்க்காக அப்படின்னு சொல்லி நினச்சி செய்யுங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போகும்போது திக்கர் செய்கிறேன் அல்ல உனக்காக இந்த திக்கர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியத்து வச்சுட்டு மாதிரி படிக்கிறத வந்துட்டு சும்மா ஸ்கூல் படிக்கிறத வந்துட்டு அல்லாஹ்க்காக அப்படின்னு சொல்லி நினச்சி இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு இன்டென்ஷன் வச்சு அந்த ஒரு நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு செய்யுங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன டாபிக்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி வந்துட்டு இன்ஷால்லா நான் ரிசர்ச் பண்ணி பேசுகிறேன். ஸோ இந்த ஒரு தீனன் துனியா சீரீஸ் வந்துட்டு ஒரு எத்தனை எபிசோட் போகும்னு எனக்கு தெரில. எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு 2 எபிசோட்ஸ் தான் வந்துட்டு மைண்டில் இருக்குது. இந்த ஒரு எபிசோட், இன்னொரு எபிசோடு வந்துட்டு மைண்டில் இருக்குது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னென்ன வந்துட்டு தோணுச்சு அப்படின்னு உங்களோட தாட்ஸை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்துட்டு தெரியும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.